மக்கள் நம்மளை மதிச்ச அளவுக்கு முஸ்லீம் மதிக்க மாட்டாங்க நம்மள. ஏன் அப்படியே? நம்ம ஜாதியை கேவலப்படுத்துறாண்டாங்க. யாரு சொன்னது? முஸ்லீம்க தான். ஏன் அப்படி சொல்றாங்க? வருஷம் போட்டுட்டு ஆடுறாங்கல்ல, இந்த வருஷம் எல்லாம் வந்துட்டாங்க என்கிட்ட. வாரியார் சொன்ன, கிருபாங்கர் சொன்னா நீ முருகிய மாதிரியே இருப்பாரு 16 வயசுல என்னைய. நான் துருக்க பையன், நான் என்கிட்டயே முருகிய மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா பழிக்கும்டாரு. பழிச்சிருச்சு. அக்கா யாரு? சொந்த அக்கா. உங்க சொந்த அக்கா யாருங்க? முஸ்லீம் பொம்பளையா. யாருங்க சொன்னது? துலுக்கச்சி நாச்சியாரு. இவர் எதுக்கு போறாரு? அவர் டெல்லி இளவரசி. ஏன் அவர் அங்க போறாரு? முருகனாக தோன்றி நடித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ராஜா அவர்களுக்கு இது இந்த ஊரு வலையொலி சார்பாக நாடகத்தை பார்க்கணும்னு உங்களை பார்க்கணும்னு கோயம்புத்தூர். சரி சரி. வாழ்க வளர்க வெல்க. நன்றி. காதலாகி கசிந்து ஓதுவாதம்மை நன்னரை குய்ப்பது வேதம் ஆங்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே. என்னை கூப்பிட்டார் ஒரு முறை. ராஜா முகமது, சிவனுக்கு அரேபியில் என்ன பேருனார்? நான் கேட்டேன், சிவனா சிவமான்னு? அப்படி கேட்கணும். சிவனுக்கு உருவம் இருக்கு, நாட்டியமாடுறாங்களா? சிவத்துக்கு உருவம் கிடையாது. எத்தனை பேர் பட்டம் வாங்குறாங்க? என் மாப்பிள்ள வாங்கின மாதிரி எவனும் பட்டம் வாங்கியிருக்கானயா? கவிராஜ் வாங்கின மாதிரி என்ன பட்டம் வாங்கினாரு? பாட்டுக்கு நாரதன். பாட்டுக்கு. ஏன் அந்த பட்டம் வேற எவனும் வாங்கலையா? வாங்கல. ஏன் வாங்கல? வேற பாட்டுக்காரன் உலகத்தில் இல்லையா? இருந்தா இங்க வாங்க முடியல. விக்னேஸ்வராய நம. ஓம் நமஹ. சரிமபதசா சனிதபமகரிசா ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சமீபம் லம்போதரம் விசாலாட்சம் வந்தேகம் கணநாயகம் சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விமர்வஜனம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இலந்தை குளத்தினிலே இலந்தை குளத்தினிலே மறுவாழ்வு தந்த தெய்வமே சோட்டானிக்கிற பகவதி அம்மா சோட்டானிக்கிற பகவதி அம்மே
தெய்வமாகிய என் குலதெய்வமாகிய மதுரை அழகுமலையார் 18ஆம் படியார் மலையாள கற்பனோடு வருவாயே வருவாயே சரி மகரி சரி மகரி சரி மகரி சரி மகரி சரி மபத சரி மகரி மகரி பாவகரி தப மகரி தப மகரி சரி 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 பத பத தச சரி சரி ஜகடக் 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 அஜனாது குதிரை சவாரி குதிரை ஜாலப்பு அம்பிகை பாலக அடியனி தாயக அம்பிகை பாலக அடியனி தாயக அம்பிகை பாலக அடியனி தாயக அம்பிகை பாலக அடியனி தாயக எத்துயனை கிளை எழுத்திக்குவா சக்காய ஐயனே ஐயா ஐயா ஐயனாரே ஐயனாரே அருளாய் கைதட்ட மாப்பிள்ளைக்கு நன்றி ஐயா சங்காருடைய ஐயனாரே நீ பாட்டுவிக்கின்றாய் அடியேன் பாடுகின்றேன் நீ ஊட்டுவிக்கின்றாய் அடியேன் உண்கின்றேன் நீ ஆட்டுவிக்கின்றாய் சரி அடியேன் ஆடுகின்றேன் 10 நாள் ஆச்சு சோறு தின்னு யாராமா நான் தான் நீங்களா ஏன் என்னாச்சு 10 நாளா சோறே கண்டா பார்க்கல ஏன் தொக்க விழுந்துருச்சா ரசத்தையும் பார்க்கல ஏன் ரசத்தை பார்க்கல கண்ணுல ஆப்பிடல ஏன் ஆப்பிடல மாமே 10 நாளா மலேசியா சுத்திக்கிட்டு இருந்தேன் எதுக்கு போனீங்க அங்கேயில இல்லையா அம்மா சாப்பாடு அடையே நான் சீனாக்காரன் சாப்பிடுறதா கொடுத்தாங்க கேட்டா கொடுத்துருப்பாங்க நான் கேட்கல சோத்த தின்றுப்பீல்ல போறத திங்கலாம்னா போயிட்டே இருந்தேன் சரி எதை போட்டாலும் திங்கம்டான்னு எதை போட்டாங்க ஆமா அவன் பார்த்தா பாம்பும் பள்ளியுமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டீங்களா அதையும் சாப்பிட்டேன் ஏன் சாப்பிட்டீங்க வேற வகையில பசிக்குதுன்னு சாப்பிட்டேன் பசி ருசி அறிய மாட்டான்னு சரி ஆமா மாப்பிள்ள சொல்லுங்க மாமா இந்துக்கள் நம்மள மதிச்ச அளவுக்கு முஸ்லீம் மதிக்க மாட்டாங்க நம்மள ஏன் அப்படியே நம்ம ஜாதியை கேவலப்படுத்துறாண்டாம்பாங்க யாரு சொன்னது முஸ்லீம்க தான் ஏன் அப்படி சொல்றாங்க வேஷம் போட்டுட்டு ஆடுறாங்கல்ல இந்த வருஷம் எல்லாம் வந்துட்டாங்க என்கிட்ட ஏன் எதுக்கு வந்தாங்க வந்துட்டாங்க எதுக்கு என்னைய வராதவங்க வந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணன் ஒரு வேலை செய்யணும்னாங்க என்னது உலகம் பூரா பெரிய டாக்டர் பட்டம் வாங்கினாங்க கண்டிப்பா என்ன வேலை செய்யணும்னு என்ன வேலை நாவருடைய வருஷத்துக்கு 100 வருஷம் ஆச்சு சரி சரி அவர் பாடினா பட்டம் உங்களுக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு அவரையும் உங்களுக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு என்ன தம்பியும் பாருன்னு அவர் அண்ணன் அந்த பாட்டு என்ன ராகன்னு கண்டுபிடிங்கன்னாங்க சரி இதாங்க 5000 ரூபான்னு கொடுத்தாங்க காணிக்க ராகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 5000 காணிக்க கொடுத்தாங்க சரி காசு வேணாம்னு இல்ல வச்சுங்கன்னாங்க 2 நாள்ல 200 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சேன் எப்படி ஆமா நமக்கு தான் சங்கீதம் படிச்சிருக்கோம் மதுரை சோமுகிட்ட மருதமலை மாமணிய முருகையான்னு பாடின சோமுகிட்ட சங்கீதம் படிச்சேன் ராஜா முகமது ஆமா உடனே என்ன பண்ணாங்க மே மாசம் மாநாடு நடக்குது திருச்சியில தளபதி ஸ்டாலின் ஆரம்பிச்சு வைக்கிறாரு திருச்சி சிவா முடிச்சு வைக்கிறாரு எம்பி உங்க கட்டுரை அரங்கேற போகுதுன்னாங்க செய்கிறான்னு அதை பார்த்தா மலேசியாக்காரங்களாம் வந்துருந்தாங்க மலேசியா கூப்பிடணும்டா ராஜாவும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அங்கே போய் மாமியம் பாடுனேன் என்ன பாட்டு பாடுனீங்க அப்புறம் நாகூர் பாட்டா பாடினேன்
பரவாயில்லையே. அங்க ஒரு மந்திரி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தான். சரி. அந்த மந்திரி வந்து மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவன் ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் பேர். பயங்கர கோடீஸ்வரன். மந்திரி மட்டும் இல்ல, கோடீஸ்வரன். ஒரு கட்சிக்கு துணைத் தலைவர், மலேசியன் இந்தியன் காங்கிரஸ் துணைத் தலைவர். பெரிய முருக பக்தன். முருகன் கோயில் கட்டியிருக்காங்க. நம்ம கோயில் கட்ட முடியுமா? நீ நானு அவன் நம்மளை கூப்பிட்டு அந்த கோயிலுக்கு மரியாதை பண்ணார். குருநாள் கிருபானந்த வாரி உபன்யாசம் பண்ண கோயிலுங்கிறது. நீங்களும் உபன்யாசம் பண்ணி எனக்கு பிடிச்ச ஒரு 30 பாட்டு பாடுங்க. 30 பாட்டை டிக் பண்ணி கொடுத்தான். 40,000 பாட்டை பாடுவேன். நீ 30 பாட்டு நான் பாட மாட்டேன்னா பாடினேன். திருநெல்வேலிக்காரங்க வந்துருந்தாங்க, ஆர்கன்காரன், தம்பேலாக்காரன். பாட்டி முடிச்சு எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த 10 நாள் வெறும் பாம்பும் பள்ளியும் தான். இன்னைக்கு தாண்டா வயிறார நான் சாம்பார் ரசமும் பாயாசமும் அப்பளமும் சாப்பிட்டேன்டா இளந்த குளத்துல. இந்த கலை உலகத்துல எத்தனையோ பேர் உருவாயிருக்காங்க. மலேசியால போய் வேறு புகழ் அதை கேளு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. எனக்கு ஒண்ணு வேணாம், 10 மலை முருகனை பார்க்கணும்னு. 10 மலை முருகன் கோயில் மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கு. உயரமா நிப்பான் முருகன். நானும் பக்கத்துல போட்டோ எடுத்துக்கிட்டேன்டா. முருகனை தரிசனம் பண்ண. மலேசியா முருகா, சீன தமிழர் சிங்கள மக்கள் மலேசிய மக்கள் வேல்குத்தியாடிடும் கோலத்தை கொண்டவனே முருகா. உங்களுக்கு அந்த மந்திரியும் வேல்குத்தி ஆடி இருக்கான். அதான் பாராட்டணும். அவனும் வேல்குத்தி இத்தனை வேலு குத்தி இங்கிட்டு வந்து இங்கிட்டு நிக்கும் வேலு. கடாச்சாரம் வந்து கிடைச்சது உங்களுக்கு. மாமனுக்கு தான் கிடைச்சிருக்கு. வாரியார் சொன்ன கிருபானந்தர் சொன்னா நீ முருகிய மாதிரியே இருப்பாரு 16 வயசுல. என்னைய நான் துருக்க பையன், நான் எங்கிட்டே முருகிய மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா பழிக்கும்டாரு. பழிச்சிருச்சு. 3 மாசம் முருகனை வேஷம் கட்டிக்கிட்டாங்க 16 வயசுல. என்னைய நான் போய் கேட்டேன், நான் என்ன செய்யன்னு. ராஜா முருகனை கொஞ்சம் கந்தபுராணம் சொல்லு, முருகனை பத்தி சொல்லுனா. சொன்னா உனக்கு முன்னியம் ஊருக்கு முன்னியம்னா. இந்த புண்ணியம் என்ன செய்யும்னே, உன்னையும் காப்பாத்தும் ஊரையும் காப்பாத்தும்னா. என்னைய கதை மாதிரி தான், எனக்கு எப்படியா காப்பாத்தும்னே. ராஜா முருகனுடைய 32 பேர் நாங்க சொல்லித்தரேன், அது எவனுக்கு தெரியாது, ரகசியம். உனக்கு நான் சொல்லி தெரிய வச்சுக்க, அது உன்னை காப்பாத்தும்னா. நான் பிறந்தது முஸ்லீம் வீட்டை, வளர்ந்து ஐயர் வீட்டுல. திண்டுக்கலை பெரிய கோடீஸ்வரி அங்குலாசுபத்திய பிள்ளைக்கு ஒரு ஐயன் மிருதங்காரர் இருந்தான். பெரிய மண்டை அவன். 2 மண்டாடி பிள்ளைகள்ல நான் இங்க வளர்ந்தேன் உள்ள மாதிரி. அதனால நமக்கு இந்த இதிகாச புராணம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. சங்கீதம் புறான் 25 வருஷம் முன்னாடி மாமனு கையால் வளர்க்கல. திருவாரூர்ல மதுரை வைத்தியம் கைவிட்டான், கேரளா வைத்தியம் கைவிட்டான். எதுக்கு பார்த்தா சோட்டானிக்கிற பகவதி கோயில் அரபிகள் திபு திபுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மே அவன் அம்மே வாங்க, நம்ம அம்மா சோட்டானிக்கிற பகவதி அம்மே என்ற அம்மே அப்படின்னு. அம்மா ராஜா முகமது எத்தனை ஊர்ல மேல பாடிப்பேன், உயிரை கொடுத்து அச்சர கட்டிக்க விருந்தம் மறந்து 3 நாள்ங்கிறாங்க. 3 நாள் பார்ப்பேன். 4வது நாள் எனக்கு கைகால் வரல, கடல்ல விழுந்துருவேன்னு. 4 கைகால் வந்துருச்சு. அந்த வைத்தியம் பாடி நாடி பிடிச்சு பாக்குறான். எந்த ஆச்சரியம், என் மருந்தவங்களை காப்பாத்தல ஐயா, ஒரு சக்தி காப்பாத்திருக்கியா. இதோ முனைகிட்டே இருந்தீங்களே, என்ன அர்த்தம்னா முருகன் 32 பேரியான்னு சொல்லி கொடுங்க ஐயா, எனக்கு காசே வேணாம்யா. அந்த வைத்தியம் சொல்லி தரேன், உனக்கு சொல்றேன். ஆமா பொன்னாடியா வாங்க மாப்பிள்ள. இவரங்க மேடையிலே வேடன் விருத்தராக நடத்து கொண்டிருக்கும் அருமை மாமா மதுரையை சேர்ந்த மயிலேறும் ராஜா மூவர் அவர்களுக்கு இளந்தகுள கிராமத்தை சேர்ந்த தங்கராசா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போற்றப்படுகிறது. நல்லா விரிச்சு போடுங்க மாப்பிள்ள. ஏன் அவன் குண்டி நல்லா அகட்டி போடுங்க. முருகார்ப்பண 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 முருகா. இந்த பச்சை குழந்தைக்கு கொடுமை மாதிரியா பச்சை குழந்தை, அது பால் குடி மறக்காத பச்சை குழந்தை. நீங்க பால் குடிக்கலையாக்க? 8வது மாநில பால் குடிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த பச்சை குழந்தைக்கு இந்த பொன்னாடைய மாணிக்காடை அணிவிக்க என் மாப்பிள்ள தங்கராஜ் சகோதரி நாகஜோதி தம்பதியினருக்கு என் நன்றியை வாரி வழங்குகின்றேன். அவர்கள் 16 பெற்று பெருவாழ் வாழ்க. நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா இருக்க. ஆமா ஒண்ணுமே தெரியாது எனக்கு. வாயில வரல வச்சாலும் கடிக்க தெரியாது. 8 பொண்டாட்டி நானும் கட்டினேன், அவளும் கட்டிட்டாளுங்க. அவளும் வந்து கட்டிட்டாங்க. சரி ஏன் கதைக்கு வர்றேன். 32 பேரை சொல்லியான்னா அதை உங்களுக்கு நான் சொல்றேன், கேட்டு புண்ணியம் சம்பாதிங்க. கந்தன், முருகன், வேல், சாமி, ஆறுமுகன், குகன், குழகன், மாயோன், மருகன், சேய், கார்த்திகேயன், வரைவகிரிந்தோன், செட்டி, அரண்மகன், கங்கை மைந்தன், ஆண்டலை கொடியோர்த்தோன், சரவணபவன், கடம்பன், தாரகை செற்றோன், ஆசான், குறிஞ்சி வேந்தன், வேலினிக்கிரை, விசாகன், சேந்தன், காங்கேயன், சிலம்பன், மங்கையூட்டி, சூர்பகைவன், தெய்வானை காந்தன்,
குமரன், புலவன், வள்ளிமணாளன் 32 பேர். உங்களுக்கு நேரம் புண்ணியம் கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் புண்ணியம் கிடைச்சிருக்கு. என்ன மாப்பிள்ள? ஆமா மாப்பிள்ளை, என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிற்கும் மாப்பிள்ளையிலே. பரவாயில்லையே, என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணுக்கு இருக்க சென்ற மாப்பிள்ளையிலே. யாரும் ஒடுக்குறது போனது? எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே உருக்கணிச்சு மட்டமல்ல குமரடிச்சு சொல்ற மாப்பிள்ளையிலே. என்னமாமா இங்க தூங்க சங்கடப்பட்டுக்கிட்டு அது என்ன சங்கன்னு வீட்டுல தூக்குற மாப்பிள்ளையிலே. சரி, சங்க நினைச்சிட்டு வீட்டுல தூக்குற மாப்பிள்ளையிலே. சரி, எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொளுத்து மாப்பிள்ளையிலே. இவ்வளவுதான் பேசுனீங்க. மாமாண்டு ஒரு மரியாதை கொடுத்தா அது என்ன ஊதுபத்தி? பீடி சிகரெட். பீடி சிகரெட் யாரு கொடுத்துட்டா? சாம்பர் என்ன சுருட்டு, தீர்த்தம்னா சரக்கு. சரி, என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் ஊற்றி வைத்து என்னை காணிக்கின்ற உயிருக்கு நேரம் மாப்பிள்ளையில. சொல்லுதாமா என்னைய மாப்பிள்ளை பாக்குறியா? மாப்பிள்ள என்ன உங்களுக்கு? மாப்பிள்ள என்ன சொரிக்குள்ள மாப்பிள்ள? சொல்லுங்க. மாப்பிள்ள கல்வியோட மாப்பிள்ள, மதுரை மாப்பிள்ள. மான செல்வம் அர்த்தம். என்ன செல்வம்? காசு பணம்யா. பொதுவா நம்ம இங்க முத்திரையர் எனக்கு மாப்பிள்ளைய. எப்படி மாப்பிள்ள வர? அது சாதாரண மாப்பிள்ளைகள, மூத்த மாப்பிள்ளைய. எப்படிங்க? முத்திரையருக்கு 1200 வருஷமா எனக்கு மாப்பிள்ளைய. எப்படி? மற்ற மாப்பிள்ளை அப்புறம், மற்ற சமுதாய மாப்பிள்ளைகள் அப்புறமேல் மாப்பிள்ளைய. சொல்லுங்க. அதை அப்புறம் சொல்றேன். மானா செல் அது கேக்குறியா அப்படின்னு சொல்லுங்கம்மா. நம்ம மதுரை தெற்கு வாசல் இருக்குல்ல? ஆமா, பள்ளிவாசல். அங்க ஒரு தர்கா இருக்கு, முஹைதீன் ஆண்டவர் தர்கான்னு சொல்லுவாங்க. அந்த முஹைதீன் ஆண்டவர்களே உலக மகா சித்தன், சித்தாதி சித்தன். அவன் எங்க அடங்கியிருக்கான்? ஈராக் பாக்தாதுல அடங்கியிருக்கான். பாக்தாத் பேரழகி, பாக்தாத் படம் வச்சுல்ல, அந்த பாக்தாத்ல அடங்கியிருக்கான். சரி, அவனுடைய அபிமானமா பல ஊர்ல அவன் பேர்ல கோயில் இருக்கு, பள்ளிவாசல் இருக்கு, தர்கா இருக்கு. ஆமா, தெற்கு வாசல்ல ஒரு தர்கா அவனே வந்து கட்டினான், அவனே வந்திருந்தான் அன்னைக்கு. அப்ப அந்த தர்காவை பார்க்கணும்ல, தெற்கு வாசல் இருக்கு அன்னைக்கு. அது 1200 வருஷமா இருக்கு. பார்க்கணும்ல. எல்லாம் கேட்டாங்க, அந்த கோயிலை எவன் பாக்குறது, தர்காவை யார் பாக்குறதுனாங்க. சித்தன் சொன்னா, நான் ஒரு ஊழையிடுவேன், ஊழையிட ஆரம்பிப்பேன். அந்த ஊழச்சத்தம் எங்க போய் நிக்குதோ அந்த ஊர்காரன் தான் தர்காவை பார்க்கணும்னா. புரியுதா நான் சொல்றது? ஊழையிட விட்டான், ஊழையிட்டான் பாரு. எல்லாரும் குதிரையில பின்னாடியே போறாங்க, ஊழச்சத்தம் பின்னாடி. அந்த ஊழச்சத்தம் எங்க போய் நிக்குது? எங்க போய் நிக்குது? மதுரை வளையங்குளம் வந்து நிக்குது மாப்பிள்ளை. வளையங்குளம், வளையங்குளத்துல யார் இருக்கிறது? முத்திரை இருக்கு. வேற யார் இருக்கா? எங்க அப்பா இருக்காங்க இல்லையா, தானாமலைச்ச தனிலிங்க பெருமாள். எல்லாம் நாடகம் வேண்டி நாடகம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த வளையங்குளத்துல வந்து நின்னுச்சு அந்த சத்தம். அதனால காவ காக்கிறது கூட அன்னைக்கு முத்திரை இருக்கு அந்த தர்காவை. சரி, அது 1200 வருஷமா இருக்கு. அன்னையில இருந்து நமக்கு மாப்பிள்ளை முத்திரை இருக்கெல்லாம். சரி, ஏன் கதைக்கு நான் வர்றேன். செல்வம்னு அர்த்தம். செல்வம்னா காசு பணம். காசு பணம் முக்கியம் இல்ல மாப்பிள்ள? கண்டிப்பா. ஆத்தா கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை விரும்பியோ பணத்தை புதைக்கணும்னாலும் காசு, எரிக்கணும்னு காசு. பணம் பணம் ஆகிரும். காசு வேணும்ல. இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் பணக்காரங்களாகணுங்கிறது ஆசை. பணக்காரங்களாங்க. நீங்க பணக்காரனா எனக்கு ஒரு நேரம் சோறு கிடைக்கும்ல மாப்பிள்ள உங்க வீட்டுல. பணக்காரங்க ஆங்க. அரிதாரம் போய் சொன்னா பழிக்கும். முருக வேஷம் இருக்கிற பெரிய வேஷம் பழிங்க. நீங்க எல்லாம் பணக்காரங்களா ஆகுங்கய்யா. சரியா? என் கதைக்கு நான் வர்றேன். நான் இங்க நிக்கிறேன். ஏன் இங்க நிக்கிறேன்? எதுக்கு நிக்கிறீங்க? எல்லாம் என் மாமனாரால. ஏன் உங்க மாமனார் என்ன பண்ணாரு உங்களையா? என் மாமனார் யாரு தெரியுமா? யாரு? யாருன்னு கேக்குற? அப்ப நீ எதுக்கு மதுரையில இருக்க? நீ எதுக்கு மதுரையில இருக்க? அவர் தான் என் மதுரையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆற்றுக்குள்ள தங்க குதிரை வாகனத்துல சும்மா டிட்டாங்கி டிட்டாங்கி இறங்குறாரு. என் மாமே அழகர் மாமே. அப்புறம் சொல்றேன். என் மாமே அழகர் மாமே. என் மாமே என் குலதெய்வம் இருக்காருல்ல. யாரு? 18ஆம் படி கருப்பேன். சரி, அப்படி சொல்லிட்டு கிளம்புறார். மலையை பார்த்துக்க, கோயிலையும் பார்த்துக்க, மதுரை போயிட்டு வரேன்னு வர்றார். இங்க மதுரையில என்ன நடக்குது? சித்தத்திருவிழா. எங்க அம்மா மீனாட்சி இருக்கால. உங்க அம்மாவா? என் அம்மா தான். கப்பையும் ஈஸ்வரன் கிட்ட சொல்றா, பாருங்க கண்ணை வந்து மாலை எடுத்து கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன். சரி, கப்பையும் சரி, மாப்பிள்ள தானே வரட்டுங்கிறார். மச்சுனன். ஆமா, மச்சனன் தானே வரட்டுங்கிறார். சரி, அங்கே மாமே வந்து ஆத்துல இறங்குறாரு. டிண்டாங்கி டிண்டாங்கி சொல்லக்கூடாது. நீங்க என்னங்க தனியா அப்புறம் சொல்றேன், ரகசியமானது.
வந்து ஆத்துக்குள்ள இறங்குறாரு. சரி இறங்கினா சும்மா இருந்தாரா? என்ன சமகால ரூபத்துல முனிவர் ஒருத்தர் இருந்தார். முனிவர் யார் அவரு? மண்டூக மகரிஷி. சரி பெருமாளே கொள்ளக்காலமா தவக்காலையா இருக்கனே, ஞானம் தர மாட்டீங்களா, அறிவு தர மாட்டீங்களா, சாபம் போக்க மாட்டீங்களா? அவனுக்கு சாபம் சொல்லுறார். நல்லா இருன்னு. முகூர்த்தம் தவறுது, மதுரையில முகூர்த்தம் தவறுது. அப்ப ஈஸ்வரன் பார்த்தார், முகூர்த்தம் தவறுது. தானே ஒரு அழகரா மாதிரி தானே மாலை எடுத்து கொடுத்து தானே எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரியா. யாரு உங்க அம்மாவா? மீனாட்சி அப்ப ஈஸ்வரன் சொக்கனானே. சரி அவன் தான் மாயழகன். அவன் கோயில்ல கூடலர் கோயில் மதுரையில் நம்ம சங்கத்துக்கு தெற்க இருக்குல்ல அந்த கோயில். ஏன் மாமே கல்லழகன் பாக்குறான். நம்ம இல்லாம தங்கச்சி மீனாட்சி கல்யாணம் பண்ணிட்டான். இவன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு கோபப்படுறாரு. கோபத்துல மேற்க போகாம கிழக்க வந்தா. எதுக்கு கிழக்க வந்தாரு? மேற்க போனா மீனாட்சி அம்மன் கோயில், கிழக்க வந்தா யாரு? வண்டியூரு. வண்டியூர்ல யாரு இருந்தா? உங்க அக்கா இருந்தா. உங்க அக்கா யாரு? சொந்த அக்கா. உங்க சொந்த அக்கா யாருங்க? முஸ்லீம் பொம்பளையா. யாருங்க சொன்னது? துலுக்கச்சி நாச்சியாரு. இவர் எதுக்கு போறாரு? அவர் டெல்லி இளவரசி. ஏன் அவர் அங்க போறாரு? அதுக்கு தான். எதுக்கு? கையில கருகமணி தாலியோட போவாரியா. கருகமணி தாலி யாரு கட்டுவா? முஸ்லீம் பொம்பளைய. கருகமணி தாலி கட்டி என்ன மாப்பிள்ள 3 நாள் சந்தோஷம் பார்த்துட்டு புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருப்பாங்க. அதாங்க கோபம் தீரணும்ல. கோபம் தீரணும்ல. 3 நாள் சந்தோஷம் மறந்துட்டு 4ஆவது நாள் தல்லாகுளம் வருவார். மதுரை தல்லாகுளம் வருவார். எதுக்கு வர்றாரு அவரு? திரும்ப அழகர் கோயில் போகணும்ல. இங்க அதான் 3 நாள் வேலை முடிஞ்சிருச்சுல்ல. எல்லா பேரும் விளக்கு மாத்திரம் அடிப்பாங்க அவரை. எதுக்கு? ஆமா சேட்டை விளக்கு மாத்திரத்தை அடிப்பாங்க. ஏன் அடிச்சாங்க? ஏன்டா துளுக்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு விளக்கு மாத்திரம் அடிச்சாங்க. பல காலம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என் மாமே திருமல நாயக்கர் ராஜா வந்தா. டேய் என்ன பண்றீங்க? குலதெய்வம் தான் ஏறு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. விளக்கு மாத்திரம் அடிக்காதீங்கடா, என் மனசு தாங்காதுடா, என் குலதெய்வம்டா எல்லாம் சொன்னாங்க. நாங்க காலங்காலமா நாங்க அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னாங்க. ஒண்ணு செய்யுங்கடா, அவர் எங்க வேணாலும் போயிட்டு வருவாரா, அது அவர் இஷ்டம்டா. ஒண்ணு செய்யுங்க, பூப்பழக்கில் அவரை தூக்கிட்டு வந்து பூச்செண்டால அடி கொடுக்கறான்டா. இன்னைக்கு வரைக்கும் மாமே பூச்செண்டால தான் அடி வாங்குறேன். விளக்கு முதல்ல வாங்குறதுல பூச்செண்டால அடி வாங்குறேன். அது காரணம் மாமே. அப்ப என் மாமன் தானே அவரு. என்ன பண்ணிமாரா? என் மாமன் கையில ஒண்ணு வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? சக்கர ஆயுதம். என்ன சக்கர ஆயுதம்? அது ஏவுனா உலகங்கள் அப்படிதான் பெருமையான ஆயுதம். என்ன ஆயுதங்க? சக்கர ஆயுதம். அது ஏவுனா 3 பேர் மேல சூரபத்மே தாரிகை சிங்கமுகன் கண்டபுராணம் இல்லைங்க. ஏவுனா இந்த தாரிகை நடுக்குண்டு இருக்கான்ல, இன்னொரு நாடு கையில பிடிச்சி கழுத்துல மைண்டர் செயின் மாதிரி போட்டுட்டான். சக்கரம் போச்சு நினைச்ச மாமன் பிறந்தேன். தாருக்கு நான் தட்டினேன், சக்கரத்தை வாங்கினேன். என் மாமன் ஜாமான்ல என் மாப்பிள்ள மாமன் ஜாமானுக்கு மதிப்பு தரணும் இல்லையா? மாமன் ஜாமானுக்கு மதிப்பு தரணும் இல்லையா? மாமன் ஜாமான் சக்கராயத்தை வாங்கி நெஞ்சு மேல வச்சு கொண்டு வந்தேன். இதயத்து மேல மாமா பெருமாள் மாமா ஐயனார பெத்தவனே இந்த மாமா அப்படின்னேன். அதான் திருச்செந்தூர் முருகனுக்கு நெஞ்சில சக்கராயுதம் வச்சிருக்கேன். என் மாமன் பெருமாள் பார்த்தாரா, என் முருகன் என் மருமகன் ராஜா முகமது எனக்காக சக்கராயத்தை மீட்டு வந்திருக்காருன்னு ஆனந்த கண்ணீர் வடிச்சா. அதனே ஆனந்த கண்ணீரை கண்ணு ஒண்ணுதான் மாப்பிள்ளை. இங்க விளைஞ்சா உப்பு கறிக்கும் துன்ப கண்ணீர், இங்க விளைஞ்சா சக்கரை மாறிங்க ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீர் வந்து அமிர்தவல்லி சுந்தரி 2 பொம்பளை பிள்ளை பிறந்தாளுங்களா. மூத்தவ அமிர்தவல்லியனா தேவியானியா திருப்பரங்குன்றத்தை கல்யாணம் பண்ணிட்டேன். சின்னவளாகிய சுந்தரவல்லியாகிய என் அருமை கண்மணியாகிய சாந்திரி செய்ய மனம் புரிய வேண்டிய காலகட்டாயத்திருக்கின்றேன். அதுக்காக என் மாப்பிள்ளை கவிராஜ் நாரதன் வந்து இருக்கின்றார். நீங்க வச்சிருக்க ஆயிரம் யாரு கொடுத்தது? இது எங்க ஆத்தா கொடுத்தது. இது எங்க ஆத்தாலே தான், வேற ஒண்ணும் இல்ல. தன் மகவும் தன்னை காக்க தன்னையே ஏலாக்கி பொன் போன்ற எண்ணீர் கரத்தில் கொடுத்தா இந்த சக்தி ஆயுதம். இதுதான் உலகத்துல பெரிய ஆயுதம். இதுக்கு மேல ஆயுதமே இல்ல. யார்தான் சூரபத்மே அடங்கினா, சிவபெருமானாலேயே அடக்க முடியாத சூரபத்மே இதுலதான் அடங்குனா. எல்லாமே எங்க அப்பையும் தான், அப்பையும் ஆத்தா. சரி சந்திப்போமா? மாப்பிள்ள வர்றாரு. ஒரு மாப்பிள்ள தானே? யாரு மாப்பிள்ள வராரு? என் மாப்பிள்ள கவிராஜ் வர்றாரு. வாங்க மாப்பிள்ளை. ஐயா ஐயா ஐயா. ஆஹா வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள.
ரஞ்சனி. யார் பாட்டு? கனக சபாபதி பிள்ளை. கனக சபாபதி பிள்ளை பாட்டியா? கனக சபாபதி. சின்ன சங்கரதாசாமி பேர் வாங்கினவர். 2 வரி தான் பாடியிருக்கேன், முழுமையா பாடல. நேரம் இல்லை. அதாவது ஆமா. சூடியூர் கனக சபாபதி மாமா ராஜபாமா இருக்காருல்ல, அவர் ஊரு. பெரிய மேதை, பெரிய மேதை. எத்திக்கும் புகழ் மேவு சபாபதி. எத்திக்கும் தமிழ் காவிய மாமலர். அவர் மூத்தமானவன் ஏன் வாத்தியார் ஆறுமணி கோவிந்தராஜ் ஐயங்கார். அதனால எல்லா பாட்டும் என்கிட்ட வந்துச்சு. அவர் பாட்டு பூரா அருமையான பாட்டு பாடின மாப்பிள்ளையே ரஞ்சனி. மாப்பிள்ளைய வரவேற்கணும்ல. மணிமரா கள்ளிவிட மாப்பிள்ளை சொல்லுங்க. மதுரை மாப்பிள்ளை டிஎஸ் சிவா. யார் வந்திருக்கிறது? யாரியா வந்திருக்கிறது சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ளை? எனக்கு எல்லாரையும் மாப்பிள்ளை, இன்னைக்கு இவரையும் மாப்பிள்ளைன்றீங்க. இதெல்லாம் சரி, அவருக்கு உரிமையான மாப்பிள்ளை எனக்கு தெரியும். ஏன்னா பொண்ணு கொடுத்துருக்காரு. ஆமா. என்னென்ன பொண்ணு கொடுத்தாரு? நீ வந்து அண்ணியா உக்கா தங்கச்சி எனக்கு கொடுத்துருக்கியா? நீங்க உக்கா தங்கச்சி எனக்கு கொடுத்துருக்கியா? இல்ல இல்ல, நீ கொடுத்துருக்கியா? கொடுக்க முயற்சி பண்ணியா? அவர் கொடுத்துருக்காருயா. 15 பொம்பளையை கொடுத்துருக்காரு. 15 பேரு. 12 கொடுத்தாரு. மோதை, பிரமோதை, கேசினி, காந்தை, சுமுகை, சுந்தரி, நந்தினி, சாருகாசை, மனோரமை, மங்களை, சுமத்திமை, காமரை. யார் பிள்ளைய? என் மாமே கிண்டாங்கின்னு இறங்கினால ஆத்துக்குள்ள அவர் பிள்ளைய. அப்ப 2 பேரை கொடுத்தார். இவர் தங்கச்சி 2 பேரை கொடுத்தார். இவர் தங்கச்சி சித்தி புத்தி. இவர் தங்கச்சிய 14 ஆச்சா. சும்மா இருந்தாரா எங்க அண்ணே? எங்க அண்ணன் கிட்ட இருக்க மாதிரி யார்கிட்ட இருக்கு? என்னது தும்பிக்க சொல்லுங்க. நீங்க வேற ஆற்றல். ஆமா, வல்லவேன்னு ஒரு அரக்கி இருந்தா. சரி, ஒரே முக்கில 3 கோடி பிள்ளைய பெற்றா. அப்படின்னா 3 கோடி வந்துடும். 3 கோடி வந்துடும். ஏன்னா வயிற்றுல அமிர்த கலசம் வச்சிருந்தா. வயிற்றுல அமிர்த கலசம் வச்சிருந்தா. ஒரே முக்கில 3 கோடி பிள்ளை. பூரா அரக்கிங்களா வந்துகிட்டு இருந்தாங்க. பார்த்தாரு எங்க அண்ணன் விநாயகன். சீ நல்லா இல்லையே, இந்த அரக்கிங்களே பெக்குறாள், நிப்பாட்டு என்னமே ஒழுங்கம் தாங்க அது என்ன. நேரா போனாரு அவகிட்ட. வல்லபை, என் கண்ணே வல்லபை, உன்னை நான் காதலிக்கிறேன் வல்லபைனார். ஆஹா ஆஹா, விநாயகரை காதலிக்க வேண்டாரா? எவ்வளவு சரணாகதிடா சொல்லி வாங்க வாங்கன்னா என்ன செஞ்சாரு? சிவா சிவா செந்துக்கா தூக்கி அவளை மடியில உட்கார வச்சு அப்படியே தும்பிக்கல சுத்தி உள்ள விட்டு சங்க பிடிக்கிட்டார். சங்குக்குள்ள விட்டு பிடிக்கிட்டார் அமிர்த கலசத்தை. ஆமா, சாகலையாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரியா? மடியில வச்சிருப்பாரு பாத்தியா நீ? அதெல்லாம் எங்க நீ பாக்குற? வைக்கிறதே இல்ல, நீ பார்க்க மாட்டேன். நல்ல பிள்ளைங்க. சரி, மாப்பிள்ளைய வரவேற்கணும்யா. 5:30 எப்படியா? நீ செக்ஸ் படம்லாம் பாக்குறதா? சரி, முக்கியமான நடக்குது. என்ன செய்வீங்க? எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தா மாப்பிள்ளை குனிய வைப்போம். அப்புறம் குஞ்ச நசுக்குவான். நாட்டுக்கோழி குஞ்ச. உங்களமா லெக்கான் கோழி நசுக்குவான். 5:30. அருமையான ராகம் மாமா. இது என்ன ராகம்? பாச்சா பாச்சா மணிமாரு எவனை வாசிப்பானா? தொலாவுவான். இத சினிமால கேட்டிருக்கோம் சங்கீதத்தை. இது என்ன ராகம்னு கேட்டா ஆபேரி. இன்னைக்கு பேர் ஆபேரி. வடநாட்டுக்காரங்க சொல்லுவான் மீன் பிளாஸ்னு. கர்நாடக சங்கீத இசையில பேர் ஆபேரி. ஏன் மாமா, இதுக்கு ஆரணம் வரணும் உண்டா? இருக்கு. தமிழ் இசையில பேர் காந்தாரப்பன். 3000 வருஷம். இதுல எதுவும் சங்கீத பாடல்கள் இருக்கா? இருக்குல்ல. வாயில வச்சு ஊதுனாருல காரைக்குறிச்சி அருணாச்சல நாதஸ்வரத்தை அது ஊத ஜானகி அம்மா பாடினா இல்லையா? சிங்கார மாப்பிள்ளையே
சகமபடி சிங்கார மாப்பிளை வாவா நல்லா நிக்குது மாமா முக்கால கொடு இதுல சினிமா பாட்டு நிறைய இருக்கு அமுதமழை பொழியும் இளவே ஒரு அழகு சிலை முதல் பொழித்த தனித்ததே அடடா ஒரு தேவனையும் மயக்கிடும் எந்த ஐந்தறிவு ஜீவன்கள் வசித்திடும் ஈஸ்வரன் மேல பாடப்பட்டது முருகனாக தோன்றி நடித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ராஜா அவர்களுக்கு இது இந்த ஊரு வலையொலி சார்பாக கோயம்புத்தூர்ல இருந்து பிரபாகரன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்து நாடகத்தை பார்க்கணும்னு உங்களை பார்க்கணும்னு கோயம்புத்தூர்ல இருந்து சரி சார் வாழ்க வளர்க வெல்க நன்றி ஈஸ்வரன் மேல என்ன பண்ணாங்க காதலாகி கசிந்து ஓதுவாதம்மை நன்னரை குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே என் மேல பன்னிரவிகளிலே பறிவுடன் பொருளிய எதை நீ பார்த்தாலே போதும் எப்போதும் பெரிய மாமன் என்ன பண்ணா இது சின்ன மாமன் பண்ணது சீர்காழி பெரிய மாமன் தெரியுமா டிஆர் மகாலிங்கம் ஐயா பெரிய மாமனா அவர் மகளுக்கே நான் சொல்லி கொடுத்தேன்ல அவர் முன்னாடியே சாவித்திரிக்கு என்ன பண்ணார் இசை தமிழ் நீ செய்த அருள்சாதனை இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை இருக்கையிலே எனக்கு முத்துச்சிப்பி அப்படிதான் பாடினேன் பெரும் சோதனைன்னு பாடுறாரு சரி பெரும் சாதனைன்னு பாடுறாரு நீங்க வந்துட்டாலே சாதனை என்ன இது அரை சொல்லி கொடுத்துரும் அதுக்காக சொன்னது அதை கடைபிடிக்காம சில பேர் பங்காளி என்ன பண்ணாரு பங்காளியா நாகூரணிபாயா அல்லாஹ்வை நாம் தொழுதோம் சுகம் எல்லாமே ஓடி வரும் அந்த வல்லமை கிடைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் மலேசியாவில் பயங்கரமான கைதை தட்டினாங்க கிருபானந்தார் என்னை கூப்பிட்டார் ஒரு முறை ராஜா முகமது சிவனுக்கு அரேபியில் என்ன பேருனார் நான் கேட்டேன் சிவனா சிவமான்னு அப்படி கேட்கணும் சிவனுக்கு உருவம் இருக்கு நாட்டியமாரங்கள சிவத்துக்கு உருவம் கிடையாது சிவம் சிவம்னா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்கண்ணா அன்பே சிவம்னா இதை யார் சொல்லியிருக்கான்னு கேட்டார் நான் திருமலர் சித்தர் சொல்லியிருக்காருங்க அன்பும் சிவமும் ரெண்டென்பார் அறிகிறார் அன்பே சிவம் என்பது ஆறும் அறிகிறார் அன்பே சிவம் என்பது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே சொன்ன சிறுமலர் சித்தேன் அப்ப அன்புதானே சிவன் அல்லான்னா என்ன அர்த்தம்னா 99 பேர் இருக்குங்கய்யான்னு அந்த முஸ்லீம் 99 பேர் முஸ்லீம்கே தெரியாதியா வாரியார் சொல்றாரியா அருள்குமா அளவற்ற அருளாளன் நிர்வகி நிகரற்ற அன்புடையோம் ராஜா முகமது இந்த அளவற்ற அருளாளனா அருளே வடிவான்னு சொல்லலாம் இல்லையா சொல்லாமியா அன்பே வடிவான்னு சொல்லலாம் இல்லையா சொல்லாமியா அன்புதானே சிவம் அன்புதானே அல்லா ரெண்டு ஒண்ணுதானே இந்த உலகத்துக்கு நான் சொன்னா அடிச்சு விடுவாங்க என்னைய ஆனால் சொல்றேன்
அடிச்சா அடிக்கட்டும் அடிக்கடி போகட்டும் எல்லாம் ஒண்ணுதாங்க. அவர் தானே திருப்பரங்குன்றத்தில் அதாவது சொன்னது அவர். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல தண்ணி. ஆமா. என்ன தண்ணி? சாராய தண்ணி இல்ல, பச்சை தண்ணி, குடி தண்ணி. நம்ம தண்ணிங்கிறோம். கேரளாக்காரன் என்ன சொல்லுவேன்? வெள்ளம். தெலுங்குக்காரன் நீலு, குஜராத்காரன் பனியும்பான், காஷ்மீர்காரன் பானியும்பான், வெள்ளக்காரன் வாட்டரும்பான். தண்ணி எப்படி சொல்றாங்களே கேரளால வெள்ளம்மா. அப்ப சுடு தண்ணி எப்படி சொல்லுவாங்க? கடு வெள்ளம்னு சொல்லுவாங்க. சுடு வெள்ளம் சொல்லுவாங்க. நீங்க வேற மாதிரி அங்க போனா ஆமா எனக்கு பேசுங்க அங்க போய் இந்த கதை வேற மாதிரி போய். அப்படியா? சரி மாப்பிள்ள கோச்சுக்காத மாப்பிள்ள. மாப்பிள்ளை நிக்க வச்சு தான் செய்யணும். சரி மாப்பிள்ள உங்க பெருமையை நான் சொல்லவா? ஒரு பெருமையை மட்டும் எல்லாம் சொல்லுங்க. மாப்பிள்ளை பெருமையை சொன்னா 4 நாள் மாப்பிள்ளை வந்திருக்காரு, நல்ல பெருமையை சொல்லுங்க. 4 நாள் ஆகும். மாப்பிள்ளை பெருமை அவ்வளவு பெருமை இருக்கு. மொத்த பெருமை சின்ன பெருமை சொல்லவா? ஒரே பெருமையா? எத்தனை பேர் பட்டம் வாங்குறாங்க? என் மாப்பிள்ளை வாங்கின மாதிரி எவனும் பட்டம் வாங்கியிருக்கானயா? கவிராஜ் வாங்கின மாதிரி. என்ன பட்டம் வாங்கினாரு? பாட்டுக்கு நாரதம். பாட்டுக்கு ஏன் அந்த பட்டம் வேற எவனும் வாங்கலையா? வாங்கல. ஏன் வாங்கல? வேற பாட்டுக்காரன் உலகத்தில் இல்லையா? இருந்தாங்க, வாங்க முடியல. அகத்தியம் பெரிய பாட்டுக்காரையா பாடி பொதிய மலையை உருக வச்சான். அவருக்கு தானே போட்டி. அவன் நரகான சங்கீத பிரியன். ராவணேஸ்வரன் பாடி அப்பனைய மண்டையாட்ட வச்சான் ஈஸ்வரனைய. அவன் அசுரகான சங்கீத பிரியன். தும்புரு பெரிய பாட்டுக்காரையா பாடி சரஸ்வதியை மயக்கினான். அவன் தேவகான சங்கீத பிரியன். அனுமார் பாடி ராமரைய மண்டையாட்ட வச்சார். முதல் அனுமார் பாடினாரு. அவங்க அம்மா அஞ்சனை கூப்பிட்டீங்க, வாடா குளத்தை பாடுறான்னா. அம்மா மீன்லாம் செத்து மிதக்குதுமான்னாரு அனுமார். நீ தப்பா சங்கீதம் பண்ணையா, மீன்லாம் செத்து போச்சுறாங்க. சரியா சங்கீதம் பாடுறான்னு சொல்லி கொடுத்து அப்புறம் அருமையா பாடி அப்புறம் பாடி ராமனே மண்டையாட்ட வச்சான். மாப்பிள்ள அஞ்சரை காமியா ராமன் வர்றா, ராமலட்சுமணி வர்றாங்க. அன்பர் பாடுறா. ராஜாரா பதித்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம். என்ன ராகம்? பீலு கமலஹாசன் பட விஸ்வரூபத்துல பாடுறாரு இல்லையா சங்கர் மாதேவன். உன்னை காணாமல் நானில்லையே விதையில்லாமல் வேறில்லையே. என் மூத்த நண்பர் எஸ்பிபி அண்ணா பாருன்னு எஸ்பி பாலசுப்ரமணி அவர் பாடுவார்ல. வண்ணம் கொண்டு நிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை போட இல்லை. ராமர் சொன்னார், என் பொண்டாட்டிய பறி கொடுத்த கவலையெல்லாம் நான் மறந்துட்டேன் அனுமாரே. ஆனா நாரதர் தான் கந்தர்வகான சங்கீத பிரியன். என்ன பெருமைங்கிறியா? கப்பே கால் தூக்கிட்டு ஆடுறான்னா கூட எவன் ஆட முடியும்? கப்பே ஆடும் போது யாரும் ஆட முடியாது. அப்புறம் எங்க ஆத்தா ஒருத்தி தான் ஆட முடியும். எந்த ஆத்தா? அவதான் மடப்புறத்தா சொல்ல முடியா வெட்டுடியா காளியம்மா. காளியாத்தா தான் ஆட முடியும். காளியாத்தா ஈஸ்வரன் ஆட முடியும். எவன் பாடுறது? உரிமையில பட முடியாது. நாரதர் தான் பட முடியும். அதான் பட்டம் கொடுத்தாங்க. மான் புரிந்த திருக்கரத்தம் அது இருந்தனது வேணி மங்கை பாகல் திருக்கூத்து கமலிசை காலம் தத்துவ ஞானியே பண்ணலையா மாப்பிள்ள அஞ்சனை மாலாட நூலாட மறையாட திரையாட மறைகின்ற பிரம்மனான. அதனாலதான் சொன்னா கந்தர்வகான சங்கீத பிரியன். என்ன மாப்பிள்ள நம்ம நாட்டுல பெரிய பாட்டுக்காரனுக்கு என்ன பட்டம் தருவாங்க? கந்தர்வகான ஏழிசை மன்னன். அந்த படம் தமிழ்நாட்டில் வாங்கினவன் யாரு? ஏழிசை மன்னன் எம்.கே. தியாகராஜ மோகன். கேரளாவில் வாங்கினவன் ஜேசுதாஸ். கந்தர்வகான் பண்ண இல்லையா? அவன் கிறிஸ்டியன் ஐயா ஜாதியில ஐயப்பன் இறங்கிட்டான்ல மாப்பிள்ள அஞ்சரை. அறிவராசனம் விஸ்வமோகனம் அரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அருவி மர்த்தனம் நித்ய மர்த்தனம் ஹரிஹராத்மகம் சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா
மாமனாருங்கிற அவன் ஐயப்பங்கிறான். ஆமா அவன் கல்யாணம் பண்ணாம 2 பொண்டாட்டிக்காரன். எல்லாம் கொஞ்சம் தான் வித்தியாசம். வித்தியாசம். சரி மாப்பிள்ள, மாப்பிள்ளை பெருமையா சொல்லிட்டோம். மாப்பிள்ள வந்த விஷயத்தை கேட்போம். ஆமா மாப்பிள்ள வந்த விஷயம் என்ன மாப்பிள்ள? கனி வந்து வந்திருக்கு. இதானே பிடிக்கல எனக்கு. இவ்வளவு பேசுனீங்க, இவ்வளவு பெருமையா மாப்பிள்ளை பேசுறேன். ஆமாமா, இவ்வளவு பேசுனீங்க, ஒரு சந்தோஷம். மாப்பிள்ளை நிக்க வச்சுட்டுலாம் பேசுனேன். ஏன் எப்ப என்னாச்சு திடீர்னு ரொம்ப முதல் மாப்பிள்ளை கனியை கொண்டு வந்தாரு. என்ன கனி? என்ன கனி? ஞானப்பழம். ஞானப்பழம் நீ பாத்திருக்கியா? ஞானப்பழத்தை நீ ஞானப்பழம் தான் பாத்திருப்ப. கொண்டு வந்து எங்க அப்பன் கையில கொடுத்தார். எனக்கா வேணும் எனக்கா வேணும்னு நானும் எங்க அண்ணன் விநாயகன் சண்டை போட்டுக்கிட்டோம். ஆமா அவர் பழத்துக்கு தானே நேரம் கொண்டு வந்த பழத்துக்கு. அவர் பழத்துக்கு ஆமா. உடனே என்னாச்சுன்னு எங்க அப்பன் சொன்னார் ஈஸ்வரன், டேய் கணபதி, டேய் சுப்பிரமணியா, எவன் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வர்றீங்களோ அந்த ஞானப்பழம்னார். மாமன் ஏறினேன் எதுல? மயில்ல. அப்ப ஏறினீங்க, இப்ப ஏறினா அன்னைக்கு ஏறினேன் சின்ன பையில இருந்தேன். இன்னைக்கு ஏறினா மயில் பிரியாணி தான். சந்தேகப்பட்டுட்டே இருக்கு. பிரியாணி தான். உலகத்தையே சுத்தின கனி கிடைக்கல. அம்மை பெண் தாண்டா உலகம், உலகம் தாண்டா அம்மை பெண் சொல்லி கனியை வாங்கி எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டாங்க. உலகத்தையே சுத்தினவனுக்கு ஒண்ணும் கிடைக்கல. உட்கார்ந்து வாங்கிட்டு போயிட்டா கனிய. மாமனுக்கு கோவம் வந்துருச்சு. உழைச்சவன் இல்ல, அடிச்சேன். தொண்டையில முட்டை கட்டினேன், என்னது? தொண்டையில கொட்டை, உடுத்த கையகல கோமன துணியோட. கையகலமா? அன்னைக்கு சின்ன போயிட கட்டி பழனியில நின்று வர்ற பைய பூரா பஞ்சாமிர்தத்தை என் மேல ஊத்தி வழி வழின்னு வலிச்சு பாதி குண்டிய காலி பண்ணிக்கிட்டாங்க, பாதி தொடையையும் காலி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பக்கமா சாயுதா? ஒக்கா தெய்வான போட்ட சோத்துல ஊறிடுச்சு. நல்ல வேலை கோமனம் கட்டி இருந்தேன், இல்லை அங்கேயும் சுரண்டி இருப்பாங்க. சரி மாப்பிள்ள, அந்த கனியின் பெருமை அறியலாமா ஐயா? ஆஹா. மாங்கடிக்கும் தேன்கதலி மாங்கடிக்கும் நேரிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா 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 மால் மருகா. மாங்கனிக்கும் தேன்கதளி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா குமரா முருகா. நான் கனிந்தேன் நான் கனிந்தேன், நான் கனிந்தேன் நான் கனிந்தேன், கனியை இக்கணமே பொய்யாமல் பொய் நடத்திக் கொள்வீர் முருகா முருகா குமரா நாள் மருகா. அப்படியே மாப்பிள்ள 7 கட்டை பொதுவா மாமன் அருமையான கனி. கனியா கண்ணியா மாப்பிள்ள? கனியா கண்ணியா? அப்புறம் தான் அதுதான் தெரிஞ்சா அதுதான் கன்னிதான். கன்னி வள்ளியை பார்த்து வந்து எந்த வள்ளி? முருகவள்ளியா? ஒரு வள்ளியை விட்டு வைக்கப்படாது. கற்பகவள்ளியா? நம்ம வள்ளிகள் உண்டு. சோழவள்ளியா? நாம எல்லாத்தையும் காட்டலாம். முருகவள்ளி காட்டல, இந்த வள்ளி சுந்தரவள்ளி. பத்திர சுந்தரவள்ளி செத்து போனாங்க. ரொம்ப பேர் செத்து போனாங்க என் கூட நடிச்சவங்க. ஒண்ணு அவ புலிக்குறிச்சி பாண்டி மாப்பிள்ள, ஆனையூர் வெள்ளையப்பா மாப்பிள்ள எல்லாம் தெய்வமா ஆயிட்டாங்க. அவங்க அப்பா மாப்பிள்ள மணிமுத்து மாமே நம்மளுக்கு கூட உயிரை கொடுத்து வச்சிருக்கேன். ஆண்டவன் இன்னும் சாகாம உயிரை பிடிச்சி வச்சிருக்கேன். நான் அயோத்திய போய் நான் தான் நல்லா மக்களை சந்தோஷப்படுத்தணும். ஆசைப்படாத மனிதனுக்கு அப்படியா? என்னமோ சரி நீ சொன்னா சரி. சரி மாப்பிள்ள, இப்ப அவர்கிட்ட நான் போகணுமா? அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய பெண்களிலே சுந்தரவள்ளி என் மாமே மக சின்னவ. நடிக்காது ரொம்ப இல்லையா? அவ பெரியவள தெய்வானிய கல்யாணம் பண்ணிட்டேன் திருப்பரங்குன்றத்துல. இளையவளை திருமணம் செய்ய நேரம் வந்துருச்சு. சின்னவ இப்ப நீ அவகிட்ட தான் போயிட்டு வரியா? நல்லாவா இருக்கு மாப்பிள்ள. நான் வெள்ளந்தியான எனக்கு பேச தெரியாது. போடி என்ன சொன்னீங்க? உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன். சரின்னு போல பிடிக்கலங்கிறா. எந்த பொண்டாட்டிக்கா புருஷனை பிடிச்சிருக்குன்னு இருக்கா?
என்ன மாப்பிள்ள அடிக்கிறாள் ஒருத்தி தூக்கி போட்டு மிதிக்கிறா, ஒரு காரி துப்புறா, ஒருத்தி அடிக்கிறா, ஒருத்தி மிதிக்கிறா, ஒருத்தி உதைக்கிறா, எல்லாத்தையும் வாங்கித்தானே. ஏய் என் மொட்டை அடி தானே சொல்றா, சொல்லிட்டு போறா. உங்களை என்ன சொன்னா கூட்டி கொடுக்க போய் கேட்டாலும் இல்லையா? நீ சொல்லல, நீ சொல்லவே சொல்லுங்க. சரி பரவாயில்ல, சந்தோஷம். சரி மாப்பிள்ளை கூட நான் போகணும். இப்படி போவா திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கருமாரி மகன் உருமாறி சென்று வேடுவனாக மாற்றிட்டு வந்திருப்பதாக அவுத்து போட்டு அவனை கூடிய போகணுமா? விருப்பம் என்னது? அதுதான் விருப்பம். அம்மா தான் சரி மாப்பிள்ளை. திகம்பரர்னு பேரு. ஆமா மாப்பிள்ளை. சரிங்க ஐயா, நான் கூப்பிட்டு கிளம்பிடுவா. பாருங்களா நான் வரவா? சரி சந்தோஷம். சரிம்மா. மாலை பாடி பூமாலை ரெண்டோடு வருகிறேன். புகழ் மாலை தெரிவிக்கிட்டே நாரவரே வேண்டான்னு மறுக்கிறான். அப்படியா? அப்படித்தான் சொல்லுவா. வேணும் வேணும்னு அர்த்தம். உங்களை மாட்டேன் மாட்டேன்னா மாற்றேன்னு அர்த்தம். உங்களுக்கு தானே தெரியும். சரி அஞ்சரை நாடுகளும் பெறவே என் நாட்டு மக்கள் நலம் பெறவே, நாட்டு மக்கள் நலம் பெறவே, இழந்த குலத்திலே கோயில் கொண்டவனே என் குலதெய்வமே, வெட்டருவால் வீசி வரும் கருப்பண்ண சுவாமி ஐயா, ஐயனே ராஜா முருகன் உன்னிடத்திலே இருக்க ஏந்திய கைகளையே பெருங்கையாக ஆக்காது நல்ல வரங்களையே வாரி 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 வழங்குவாயே கருப்பையா. ஐயா 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 என்று உன்னை வேண்டுகின்றேன், அதை பொய்யா என்று எண்ணாதே என் குலதெய்வமே கருப்பையா. நாங்கள் எங்கு சென்றாலும் எந்நேரமானாலும் எவ்வேளையானாலும் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் உச்சியிலும் பூமியிலும் நீ இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் ஐயா கருப்பையா. நாடைக்கரை விட்டு விட்டு கிளம்பி சங்கம் வந்து வேன்ல ஏறி நாடகம் ஆடி திரும்ப வேன்ல ஏறி சங்கம் வந்து வீடு வந்தா தான் நிச்சயம். எது நடக்கும் அதான் காப்பாற்றும். மாமி முறை நாடகம் முடிச்சு டூ வீலர்ல மாட்டுத்தாவணி பஸ் கிராஸ்ல வந்து குறுக்க வந்துருச்சு. பிரேக் அடிச்சேன், கேபிள் அந்து போச்சு. டம்முன்னு போய் முட்டுது டூ வீலர். பஸ்ல கலந்து பூரா விழுந்தேன். பின் டயரு பஸ் ஒன்னாகல, பின் டயர் இருக்கிற பஸ் பின் டயரு மண்டையை செடிக்கிட்டு போகுது. இவ்வளவு முடி போச்சு, உச்சந்தல முடி இவ்வளவு முடி போச்சு. மண்டையில ஏறி இருந்தா உயிர் போயிருக்கும்ல. ரத்த சட்னி ஆயிருக்காது மண்டை. ஆத்தா காளியாத்தா கருப்பையை காப்பாற்றுறது என்னடா கருப்பையா. எங்க அப்பா ஒரு கிராமத்துக்கு சொந்தக்காரன். பள்ளிவாசலையும் கட்டினா கருப்பையன் கோயிலையும் கட்டினா. கோயில்னா கருப்பையன் கோயில் கிடையாது. 18ஆம் படி மண்ணை வச்சு மேல வேல் நட்டு வச்சிருப்பாங்க. அதான் கருப்பேன். மலையாள கருப்பு. ஊர்ல பூரா மலையாளம் பேர் வச்சுக்குவாங்க. கருப்பேன் கிட்ட போனா கருப்பா 15 பொம்பளை பிள்ளைகடா. எத்தனை பொம்பளை பிள்ளை? 15 பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை இல்லடா, ஒரு ஆம்பளை பிள்ளை குடுறான்னா இறங்கிட்டா பூசாரி மேல கருப்பேன். டே மணியார ஆம்பளை பிள்ளை தரண்டா, கட்டுறையாடா கோயில கட்டுறேன் நான் கட்டேன். அப்புறமே மாமன் திறந்தேன், தன்னடி மணி வாங்கி கட்டினேன். தன்னடி மணி டே கருப்பான மண்ணி சட்டா தெற்க சின்னாலப்பட்டி, வடக்க பஞ்சம்பட்டி, கிழக்க கோட்டைப்பட்டி, மேற்க முன்னால போட்டு அடிக்கிற மாதிரி என் புள்ள தொட்ட சத்தம் கேட்கணும். கருப்பேன் கருப்ப சுவாமியிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. கருப்ப சுவாமியிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கருப்ப சுவாமியிடம் இழந்த குளம், கருப்ப சுவாமியிடம் கையேற்றுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்ல மனமில்லை,
துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்ல துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அள்ள துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்ல துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் அழைக்கின்றவன் என்னையா அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் கருப்பசாமி பேரருளை நம்பி நில்லுங்கள் அள்ளப்படும் அயராதீர்கள் கருப்பசாமியிடம் இருந்து கேட்டு நில்லுங்கள் அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள் ஐயா கருப்பையா எங்களை காப்பாற்றையா என்று அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோற்று தருக என்று அழுது கேளுங்கள் சுவாமியிடமோ கருப்பண சுவாமியிடமோ இழந்த குளம் கருப்ப சுவாமியிடம் கையேற்றுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை விடுவதில்லை கருப்ப சுவாமியிடம் கையேற்றுங்கள் கருப்ப சுவாமிக்கே அரரோ ஹரோ கருப்பா இந்த பச்சை குழந்தையையும் என் மாப்பிள்ளைகளையும் காப்பாத்து வந்து படிக்க என் மாப்பிள்ளை முத்திரை மாப்பிள்ளையெல்லாம் காப்பாத்து எல்லாரையும் காப்பாத்து வரட்டுமா மாப்பிள்ளை போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரேன் என்னம்மா கிளம்பிட்டா என்ன உருளுறீங்க? ஏம்மா? சாமான சிறுசாக்குறேன் இன்னும் தண்டியா கொண்டு வாங்க உங்களுக்கு சிறுசாக்குறீங்க, பெருசாக்குங்க. பெருசாக்குவா உனக்கு பெருசாக்குவா பெருச்ச முட்டையா சாப்பிடு